ஒரு நாள் பிலிம் சாம்பரிலே ஒரு கூட்டம் நடக்கிறது. அதிலே சூளமங்கலம் சகோதரிகள் கடவுள் வாழ்த்தாக இந்த முருகன் பாடலை பாடுகிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் என்கிற பாடலை பாடுகிறார்கள். இந்த பாடலை பாடுகிற போது முதல் வரிசையிலே கண்ணதாசன், நாகராஜன் எல்லோரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். கண்ணதாசனுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடித்து விடுது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் கந்தன் கருணையிலே ஒரு பாடல் கேட்டீர்களே, அதற்கு மிக பொருத்தமாக இந்த பாடல் இருக்கும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு பாடலாசிரியரை திரையுலகில் உச்சத்தில் இருக்கிற இன்னொரு பாடலாசிரியரை அறிமுகப்படுத்துகிறார். அப்படி பூவை செங்குட்டுவனை அறிமுகப்படுத்தியவர் தான் கண்ணதாசன். அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம். பூவை செங்குட்டுவன் என்றொரு தமிழ் திரைப்பட பாடலாசிரியர். அவர் இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி சென்னையிலே மறைந்து விட்டார். அவரை பற்றி பலருக்கு தெரியாது என்பதனாலே இந்த காணொலியை நான் போட வேண்டும் என்று கருதுகிறேன். பூவை செங்குட்டுவன், பூவை என்றாலே பூந்தமல்லி என்று சிலர் கருதி கொண்டிருப்பார்கள். பூவை என்பதும் பூந்தமல்லியை குறிக்காது, செங்குட்டுவன் என்பதும் அவருடைய இயற்பெயர் அல்ல. அவர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற கீழப்பூங்குடி என்கிற ஊரிலே பிறந்தவர். அவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் முருகவேல் என்பது. காங்கிரஸ் இயக்கத்தில் காந்தியின் மீது தீவிர பற்று கொண்ட அவரினுடைய தந்தையார் முருகவேல் காந்தி என்று பெயர் வைத்தார். அவர் சென்னைக்கு வந்து திரைப்படத்துறையிலே பாடலாசிரியராக வர வேண்டும் என்று கருதுகிறார். அதற்காக இங்கே ஒரு 10 ஆண்டு காலம் தொடர் போராட்டம் நடத்துகிறார். அவரால் திரையுலகத்திலே அவளை எளிதில் புகுந்துவிட முடியவில்லை. அவருடைய காலத்திலேயே குன்னகுடி வைத்தியநாதனோடு சேர்ந்து ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்கிறார். அந்த நாடகத்தினுடைய பெயர் ஓவியன் மகள் என்பது. இவர்தான் நாடக கதை, வசனம், பாடல் எல்லாம். இசை மட்டும் குன்னகுடி வைத்தியநாதன் என்கிற வகையிலே முதல் ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். கொத்தமங்கலம் சுப்பு, எஸ் வாசன் போன்ற பல திரைப்பட சார்ந்த மனிதர்களும் அந்த நாடகத்தை பார்க்க வருகிறார்கள். பார்த்துவிட்டு கொத்தமங்கலம் சுப்பு தான் முதலாக அவரை அழைத்து பாராட்டுகிறார். இந்த நாடகத்தில் பாடல்கள் யாருடைய வரி என்று கேட்டபோது அதெல்லாம் நான் தான் எழுதினேன் என்று பூவை செங்குட்டுவன் சொல்லுகிறார். செங்குட்டுவன் என்பது சேரன் செங்குட்டுவன் என்ற தலைப்பிலே கலைஞர் எழுதி வந்த ஒரு நாடகத்தை பார்த்து தன்னுடைய பெயரை செங்குட்டுவன் என்று மாற்றிக் கொள்கிறார். இந்த நிலையில் இந்த நாடகத்தை கண்டு ரசித்த கொத்தமங்கலம் சுப்பு அதில் இருக்கிற வரிகளை சொல்லுகிறார். இறைவன் கட்டிய கோயில் அப்பா, இதயம் கட்டிய வாசல் அப்பா, உடலை மறைப்பது சரியாகும், உண்மையை மறைப்பது தவறாகும் என்கிற வரிகளை எல்லாம் சொல்லி மிக அருமையாக எழுதியிருக்கிறாய் என்று சொல்கிறார். பூவை செங்குட்டுவன் வாழ்வில் முதல் பாராட்டு என்பது கொத்தமங்கலம் சுப்புவிடம் இருந்து அவருக்கு கிடைத்தது. குன்னகுடி வைத்தியநாதன் ஒரு பாடலை எழுத சொல்லுகிறார். நீங்கள் பாடல் எழுதுங்கள், அதை இசையமைப்போம், எங்கேனும் விழாக்களில் பாடுவோம், அதன் மூலமாக பட வாய்ப்பு வரக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி எழுத சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு பாடலை எழுதுகிறார். ஒரே நாளில் 2 பாடல்களை எழுதுகிறார். பகுத்தறிவுவாதி, ஆனால் அவரை பாடச் சொல்லுவதெல்லாம் பக்தி பாடல்களாக இருக்கின்றன. இது அவருடைய வாழ்க்கையில இருக்கிற முரண். அவர் பகுத்தறிவாளராக அந்த காலகட்டத்தில் இருக்கிறார். பின்னர் அவர் பக்திமானாக மாறுகிறார். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு பகுத்தறிவுவாதியாக இருந்து கொண்டு பக்தி பாடல் எழுத சொல்கிறார்கள். திரையுலகத்தில் வருகிற போது இதை பார்க்காதே, எழுது என்று சொல்லுகிறார்கள். ஒரே நாளில் 2 பாடல்களை எழுதுகிறார். அந்த 2 பாடல்களும் பின்னால் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை பெறுகின்றன. முருகனை பற்றி ஒரு பாடலும் சிவனை பற்றி ஒரு பாடலும் எழுத சொல்லுகிறார். எழுதுகிறார். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். இந்த பாடலும் சிவனை பற்றி ஒரு பாடல். ஆடுகின்றானடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே, திங்களும் மாட சூளமும் மாட விரிசடை மீதொரு கங்கையும் மாட, ஆடுகின்றானடி தில்லையிலே. இந்த 2 பாடலையும் பாடி பதிவு செய்து அதை என்ன செய்கிறார்கள், இசை சகோதரிகளிடம், இசை தெரிந்தவர்களிடம் கொடுத்து பாடச் சொல்கிறார்கள். அவருடைய ரசனையை கேட்கிறார்கள். ஒரு
நாள் பிலிம் சாம்பரிலே ஒரு கூட்டம் நடக்கிறது. அதிலே சூளமங்கலம் சகோதரிகள் கடவுள் வாழ்த்தாக இந்த முருகன் பாடலை பாடுகிறார்கள். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் என்கிற பாடலை பாடுகிறார்கள். இந்த பாடலை பாடுகிற போது முதல் வரிசையிலே கண்ணதாசன், நாகராஜன் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். கண்ணதாசனுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடித்து விடுது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் கந்தன் கருணையிலே ஒரு பாடல் கேட்டீர்களே, அதற்கு மிக பொருத்தமாக இந்த பாடல் இருக்கும். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு பாடலாசிரியரை திரையுலகில் உச்சத்தில் இருக்கிற இன்னொரு பாடலாசிரியரை அறிமுகப்படுத்துகிறார். அப்படி பூவை செங்குட்டுவனை அறிமுகப்படுத்தியவர் தான் கண்ணதாசன். கண்ணதாசன் சொல்லுகிறார், இந்த பாடல் அருமையாக இருக்கிறது, இதை யார் எழுதினார் என்று பார்த்து அவரை அழைத்து இந்த பாடலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பாடலிலே ஒரு சிறு திருத்தத்தை மட்டும் கண்ணதாசன் செய்து கொடுக்க, அந்த பாடல் தான் மிகப்பெரிய வெற்றியை பின்னால் கந்தன் கருணை என்கிற படத்திலே பெறுகிறது. இந்த திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் என்கிற பாடல். ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு வருகிற போது அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொள்வதை தாண்டி தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருந்தால்தான் அதில் நிற்க முடியும். பூவை செங்குட்டுவன் 1500 திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்கிறார். 4000 தனிப்பாடல்களை எழுதியுள்ளார். 2 படத்திற்கு கதை இவருடைய கதை, 3 படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார். 15 மேடை நாடகங்களை போட்டிருக்கிறார். 30 நாட்டிய நாடகங்களை எழுதியிருக்கிறார். இது இல்லாமல் இலக்கியம் சார்ந்து பல பணிகளையும் அவர் செய்திருக்கிறார். கண்ணதாசன் பூவை செங்குட்டுவனோட ஒரு 8 வயது மூத்தவர் இருந்தாலும் கூட தனக்கு கீழே ஒரு தலைமுறை வளர்கிறது என்பதை தட்டி கொடுத்து உருவாக்குகிற கண்ணதாசனுடைய அந்த பண்பும், கண்ணதாசன் என்னுடைய பாடலிலே சிறு சிறு திருத்தம் செய்தால் கூட அது என் ஆசானுடைய திருத்தம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவமும் பூவை செங்குட்டுவனிடம் இருப்பதை பார்க்கிற போது அந்த கால கவிஞர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. இதே திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலையிலே எதிரொலிக்கும் என்கிற அந்த வரிகளை கிண்டல் அடித்து அன்றைக்கு சென்னை மாவட்ட மைய நூலகத்திலே ஒரு கவிஞர் பேசுகிறார். கவிஞர் வில்லியபுத்தன் கிண்டல் அடிக்கிறார். அப்படின்னா முருகன் என்ன சினிமா படம் வில்லன் மாதிரி சிரித்தாரா இந்த மலையிலிருந்து அந்த மலையில எதிரொலிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசினார். அடுத்து பேச வந்த சுரதா கண்டித்தார். உனக்கு தெரியுமா, ஒரு மலையில் பேசுகிற ஒரு செய்தி அந்த மலைக்கும் இன்னொரு மலைக்கும் இடைவெளி இருக்கிற போது அங்கே பேசினாலோ சத்தமிட்டாலோ அதை எதிரொலிக்கத்தான் செய்யும். அவர் எழுதியதிலே எந்தவித தவறும் இல்லை என்று சுரதா கிண்டலடித்த அந்த வில்லிபுத்தன் கவிஞனை சாடினாராம். எப்படி அன்றைக்கு கவிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், யாரையும் யாரும் விட்டுக் கொடுக்காமல் இந்த கவிஞர் உலகம் இருந்திருக்கிறது. இன்றைக்கு நான் சில பேரை பார்க்கிறேன், நேரில் ஒருவரை பார்த்துக் கொள்வதை கூட தவிர்க்கிற உச்சநிலையில் இருக்கிற கவிஞர்களே தமிழகத்தில் இருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த கவிஞர்கள் ஒருவர் பாராட்டியும் தழுவியும் வாழ்ந்ததை நினைத்து பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. கிணற்று தவளை என்ற ஒரு படம், அந்த படத்திலே இவர் எழுதிய ஒரு பாடல் வரி, தண்ணீரிலே மீன் எழுதால் கண்ணீரைத்தான் யார் அறிவார். இந்த வரியை அப்படியே டி ராஜேந்திரன் இன்னொரு படத்திலே அவர் பயன்படுத்தி இருப்பார். இந்த செய்தியை போய் அவரிடம் சொல்லுகிறார், நல்ல வரிதானே எடுத்துக்கொண்டு போகட்டும் என்று தன்னுடைய கற்பனையை கூட இன்னொருவர் எடுக்கிற பொழுது இருந்துவிட்டு போகட்டும் என்று கருதுகிற அந்த தன்மை பாராட்டுக்குரியது. எம்ஜிஆருக்கு புதிய பூமி என்கிற படத்திலே ஒரு பாடல் எழுதுகிறார். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது நாடறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. அவருக்கு ஏற்றதை போல எழுதி இந்த பாடலை பார்த்துவிட்டு எம்ஜிஆர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஆஹா கவிஞரை மிக அருமையாக எழுதியிருக்கிறீர்கள் என்று பாராட்டினாராம். அகத்தியர் என்கிற படத்திலே ஒரு பாடல் தருவார். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்கிற இந்த பாடல் மிகப்பெரிய அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு பாடலாக இருந்தது. மேல்நாட்டு மருமகள் என்கிற படத்திலே ஒரு பாடல் வரும். முத்தமிழில் பாட வந்தேன், முருகனையே வணங்கி நின்றேன்,
தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன், தெய்வீக அழகை கண்டேன் என்ற ஒரு பாடல். மிக அற்புதமான பாடல். வா ராஜா வா என்கிற படத்திலே ஒரு பாடல் வரும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான், மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இரண்டு மனிதர் சேர்ந்த போது என்னும் வேறாகும், எத்தனை கோயில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும் என்கிற பாடல். மதம் எத்தனை வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் கடவுள் என்பது ஒன்றுதான் என்று சொல்லுகிறார் இந்த பாடல். கலைமாமணி விருதை பெற்றிருக்கிறார், கண்ணதாசன் விருது பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு இலக்கியம் சார்ந்து பல பணிகளை செய்து கொண்டே இருந்தார். திருக்குறளை பாடலாக்கினார், ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒரு பாடலாக கொண்டு வந்தார். அதை போல அவர் இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே வாழ்க்கை என்பது நேர்கோடு என்கிற தலைப்பிலே ஒரு நூலினையும் வெளியிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தமிழ் கவிஞர், தமிழ் பாடலாசிரியர், இயல்பாக வார்த்தைகளை கொண்டு வந்து பாடல் வரிகளாக்கி தந்த அந்த தமிழ் பாடலாசிரியர் பூவை செங்குட்டுவன் நினைவை போற்றுவோம். அவர் மறைந்த நாள் செப்டம்பர் 5, 2025. தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.